ஓம் சாந்தி 22/9/2024 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு டேட் 18/1/2002 மதுபன். முரளியின் தலைப்பு ஸ்நேகத்தின் சக்தி மூலம் சக்திசாலி யாகங்கள், அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியின் துளிகளை கொடுங்கள். இன்று சக்திசாலியான தந்தை தன்னுடைய நினைவு சொரூபமான சக்தி சொரூபமான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இன்று விசேஷமாக நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் ஸ்நேகத்தின் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது 18th ஜனவரி அப்படின்னாலே பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள். சாக்காரத்தில் அந்த காலத்தில் யாரெல்லாம் பிரம்மா பாபாவிடம் இருந்து பாலனை அடைஞ்சாங்களோ அவங்க நினைக்கதான் செய்வாங்க. ஆனால் பாபா அவ்வியக்த ஆன பின்னாடி வந்த குழந்தைகள் கூட அன்பாக பாபாவை நினைப்பாங்க. அந்த ஸ்நேகத்தின் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றார். விசேஷமாக பிரம்மா தந்தையின் ஸ்நேகத்தின் நினைவுகளில் குழந்தைகள் மூழ்கி இருந்தார்கள். இந்த ஸ்நேகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையின் வரதானமாக இருக்கிறது. பரமாத்மா ஸ்நேகம்தான் உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையையும் இந்த ஸ்நேகத்தின் சக்தி தான் பாபாவினுடையவராக ஆக்கியிருக்கிறது. இந்த ஸ்நேகத்தின் சக்தி அனைத்தையும் சுலபமாக்கி விடுகிறது. எப்போது ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கிறீர்களோ அப்போது எந்த ஒரு பிரச்சனையையும் சகஜமானதாக அனுபவம் செய்கிறீர்கள். பாப் தாதாவும் சதா ஸ்நேக கடலில் மூழ்கி இருங்கள் என்றுதான் கூறுகிறார். ஸ்நேகம் குடைநிழலாக இருக்கிறது. இந்த குடைநிழலுக்குள் மாயாவினுடைய எந்த நிழலும் பட முடியாது. எனவே சகஜமாகவே மாயாவை வென்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். யார் நிரந்தரமாக ஸ்நேகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உழைக்க வேண்டியதாக இருக்காது. ஸ்நேகம் சகஜமாக தந்தைக்கு சமமாக ஆக்கிவிடுகிறது. ஸ்நேகத்திற்காக எதையும் அர்ப்பணம் செய்வது சகஜமாகி விடுகிறது. இந்த ஆன்மீக ஸ்நேகத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கு, அவ்வளோ மகத்துவம் இருக்கு, அவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்றது பாப் தாதா புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஞானம் மெதுவாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஆனா அந்த பாபாவின் ஸ்நேகம்தான் இந்த பிராமண வாழ்க்கையை வரதானமாக கொடுத்திருக்கு அப்படின்றார். பாபாவின் அந்த ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கும் போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சகஜமானதாக அனுபவமாகும். குடைநிழலாக இருக்கும், பாதுகாப்பாக இருப்பீங்க. அந்த குடைநிழலுக்குள்ள மாயாவுடைய நிழலை பட முடியாது அப்படின்றார். சகஜமாக மாயாவை வென்றவர்களாக ஆயிடுவீங்க. ஸ்நேகம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, ஒரு வரதானம் நமக்கு. எனவே இன்றும் அமிர்த வேளையிலிருந்து ஒவ்வொரு குழந்தைகளும் ஸ்நேகத்தின் மாலையை பாபாவுக்கு அணிவித்தார்கள். பாபாவும் ஸ்நேகம் நிறைந்த குழந்தைகளுக்கு ஸ்நேகத்தின் மாலை அணிவித்தார். எப்படி இந்த விசேஷமான நினைவு நாளில், அதாவது ஸ்நேகம் நிறைந்த நாளில் ஸ்நேகத்தில் மூழ்கி இருந்தீர்கள், அதேபோல் சதா மூழ்கி இருங்கள். அப்போது உழைப்பின் முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. ஒன்று ஸ்நேக கடலில் மூழ்கி இருப்பது, இன்னொன்று ஸ்நேக கடலில் சிறிது நேரத்திற்கு ஒரு முழுக்கு போடுவது. மூழ்கி இருப்பதில்தான் ஆனந்தம் இருக்கிறது. பிரம்மா பாபா சிவபாபாவின் ஸ்நேகத்தை இதயத்தில் உள்ளடக்கி வைத்திருந்தார். இதன் ஞாபகார்த்தம் கல்கத்தாவில் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பிரம்மபுத்திரா நதி கடலில் கலக்கிறது. அந்த பிரம்மபுத்திரா நதி எந்த இடத்துல கடல்ல கலக்கிறதோ அங்க பெரிய திருவிழா எல்லாம் கொண்டாடுறாங்க.
சங்கமிக்கிற இடத்துல. அது இதனுடைய ஞாபகார்த்தம் அப்படின்றார். பிரம்மா பாபாவுக்கு சிவபாபா மீது அவ்வளோ அன்பு இருந்தது, ஸ்நேகம் இருந்தது. அந்த ஸ்நேகத்தை இதயத்துல உள்ளடக்கி வச்சிருந்தார். இப்போது பாப் தாதா அனைத்து குழந்தைகளிடமும் இதைதான் எதிர்பார்க்கிறார். அதாவது பாபாவுக்கு சமமாகுவதற்கான அன்பின் நிரூபணம் காட்டுங்கள். சதா சங்கல்பத்தில் சக்திசாலியாக இருங்கள். இப்பொழுது வீணானவற்றிற்கு நிறைவு விழா கொண்டாடுங்கள். ஏனென்றால் வீணானது சக்திசாலியாக விடாது. மேலும் எதுவரை நிமித்தமாக இருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் சக்திசாலியாக ஆகவில்லையோ அதுவரை உலகத்தின் ஆத்மாக்களுக்கு நீங்கள் சக்தி எப்படி கொடுப்பீர்கள்? அனைத்து ஆத்மாக்களும் சக்திகளில் முற்றிலும் காலியாகி சக்திகளை பிச்சை கேட்கும் நிலைக்கு வந்துவிட்டிருக்கிறார்கள். ஆகையால் பாப்தாதா, ஹே சக்திசாலி ஆத்மாக்களே, இப்படிப்பட்ட பிச்சைக்கார ஆத்மாக்களை இந்த பிச்சைக்கார தனத்திலிருந்து விடுபடுத்துங்கள் என்று கூறுகிறார். ஆத்மாக்களும் சக்திசாலி ஆத்மாக்களாகிய உங்களை, ஹே முக்தி அளிக்கும் வள்ளலின் குழந்தைகளாகிய மாஸ்டர் முக்தி வள்ளல்களே, எங்களுக்கு முக்தி கொடுங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சப்தம் உங்கள் காதுகளில் விழவில்லையா? கேட்கவில்லையா? இதுவரையிலும் நீங்கள் உங்களை விடுபடுத்துவதிலேயே பிஸியாக இருக்கிறீர்களா என்ன? உலகத்தின் ஆத்மாக்களுக்காக எல்லையற்ற சொரூபத்தில் மாஸ்டர் முக்தி வள்ளல் ஆகுவதின் மூலம் உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து தானாகவே விடுபட்டு விடுவீர்கள். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக நீங்க எல்லையற்ற சொரூபத்தில் இருந்து அந்த மாஸ்டர் முக்தி வள்ளல் என்ற நிலையில இருந்து அவங்களுக்கு செய்யும் போது உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க தானாகவே விடுபட்டு விடுவீங்க. உங்களுக்காக பிரத்யேகமான நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்கள விடுபடுத்துங்க அப்படின்றார். பாவம் சக்திகள் எல்லாம் காலியாகி பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறாங்க, சக்தியற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆகையால அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க அப்படின்றார். இப்போது இது ஆத்மாக்களின் கூக்குரலை கேட்கும் நேரம். ஆத்மாக்களின் கூக்குரலை கேளுங்கள். கூக்குரலை கேட்க தெரியுமா தெரியாதா? எனவே தொந்தரவு அடைந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் துளிகளை கொடுங்கள். இதுதான் பிரம்மா பாபாவை பின்பற்றுவதாகும். அதாவது ஹிந்தியில சுக் சாந்திக்கு அஞ்சலி தோ அப்படின்றார். அப்படின்னா ஏதோ சுகம் சாந்தியின் ஒரு சில துளிகளையாவது கொடுங்க, பிரசாதம் போல கொஞ்சமாவது கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். இன்று விசேஷமாக பிரம்மா தந்தையை அதிகமாக நினைவு செய்தீர்கள் அல்லவா? பிரம்மா தந்தையும் கூட அனைத்து குழந்தைகளையும் நினைவு மற்றும் சக்திசாலி சுரூபத்தில் நினைவு செய்தார். நிறைய குழந்தைகள் பிரம்மா பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டே இனிமையாக புகாரும் செய்தார்கள். அதாவது, நீங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக சென்று விட்டீர்கள்? நீங்கள் ஏன் குழந்தைகளிடம் விடை பெற்று கொண்டு செல்லவில்லை என்று புகார் செய்தார்கள். அதற்கு பிரம்மா தந்தை பதில் கூறினார், நானும் கூட சிவபாபாவிடம் என்னை ஏன் திடீரென்று அழைத்து கொண்டீர்கள் என்று கேட்டேன். அதற்கு சிவபாபா, ஒருவேளை நான் உங்களிடம் குழந்தைகளிடமிருந்து விடை பெற்று கொண்டு வாருங்கள் என்று கூறியிருந்தால் நீங்கள் குழந்தைகளை விட்டுவிட்டு வந்திருப்பீர்களா? அல்லது குழந்தைகள்தான் உங்களுக்கு விடை கொடுத்திருப்பார்களா? நீங்கள் கடைசியில் மோகத்தை அழித்து நினைவு சொரூபத்தில் இருந்தீர்கள். இதுதான் அர்ஜுனனாகிய உங்களுடைய ஞாபகார்த்தம் என்று கூறினார். பிறகு பிரம்மா தந்தை புன்முறுவல் செய்து கொண்டே, அது ஒரு அதிசயமாகவே இருந்தது. குழந்தைகளுக்கு நான் சென்று விடுவேன் என்பது தெரியவில்லை, நான் சென்று விடுவேன் என்பது எனக்கும் தெரியவில்லை.
எதிரெதிரே இருந்த போதிலும் இருக்கத்தினரும் மௌனமாகவே இருந்தார்கள். ஏனென்றால் நேரத்திற்கேற்ப சன் ஷோஸ் ஃபாதர், அதாவது குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான பார்ட் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இதற்குதான் ஆஹா டிராமா ஆஹா என்று சொல்லப்படுகிறது. சேவையில் மாற்றம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. பிரம்மா தந்தை குழந்தைகளின் முதுகெலும்பாக ஆக வேண்டி இருந்தது. அவ்வியக்த ரூபத்தில் துரித சேவை செய்ய வேண்டியதாகவும் இருந்தது. விசேஷமாக இன்று டபுள் ஃபாரினர்ஸும் மிகவும் இனிமையாக புகார் கொடுத்தனர். டபுள் ஃபாரினர்ஸ் புகார் கொடுத்தீர்களா? டபுள் ஃபாரினர்ஸ் பிரம்மா தந்தையிடம், நீங்கள் 2-3 வருடங்கள் இருந்திருந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களை சந்தித்திருப்போம் என்று கூறினார்கள். அதற்கு பிரம்மா பாபா சிரித்து கொண்டே கூறினார், அதாவது ஒரு சிரிப்புக்காக நீங்கள் டிராமாவிடம் பேசுங்களேன், டிராமா ஏன் இப்படி செய்தது என்று டிராமாவிடம் கேளுங்களேன் என்றார். ஆனால் லாஸ் சோ ஃபாஸ்ட், அதாவது கடைசியில் வந்தாலும் முதலில் வருவதற்கான உதாரணம் ஆக வேண்டியதாக இருந்தது. உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி. எனவேதான் இப்போது லாஸ்ட் சோ ஃபாஸ்டுக்கான கண்கூடான நிரூபணத்தை காட்டுங்கள். அதாவது அந்த 18 ஜனவரி அன்று பிரம்மா பாபாவோடு குழந்தைகளுடைய உரையாடல் என்னவாக இருந்தது, அவங்க என்ன புகார் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். சாக்காரத்துல பிரம்மா கூட இருந்த அந்த தாதிமார்கள் குழந்தைகள், பாபா இப்படி திடீர்னு போயிட்டீங்களே, எங்களுக்கு சொல்லவே இல்லையே, சொல்லாமலே போயிட்டீங்களே அப்படின்னு புகார் செய்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு விடை பெற்று கொண்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பிரம்மா பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, நானும் இதை தான் கேட்டேன் சிவ் பாபாவிடம், ஏன் பாபா என்னை திடீரென்று கூப்பிட்டீங்க? அதுக்கு சிவ் பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, சரி நீ அனைவருக்கும் சொல்லிட்டு விடை பெற்று கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தால் நீ குழந்தைகளை விட்டுட்டு வந்திருப்பியா, அல்லது குழந்தைகள் தான் உன்னை விட்டிருப்பாங்களா? ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு கூட குழந்தைகள் மீது ஆன்மீக அன்பு இருந்தது. குழந்தைகளை பாதுகாக்கணும், பாலனை செய்யணும், முன்னுக்கு கொண்டு வரணும், அந்த இதெல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இருந்தது. ஆகையால சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா நீ விட்டுட்டு அப்படியே வந்திருப்பியா? அல்லது நீ வர்றதுக்கு தயாராக இருந்திருந்தாலும் குழந்தைகள் உன்னை விட்டிருப்பாங்களா, போக விட்டிருப்பாங்களா? ஆகையில பிரம்மா பாபாவை பார்த்து சிவ பாபா இப்படி சொல்லிட்டு, நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்காத, உன்னுடைய நிலை ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூபத்துல நீ இருந்த, மோகத்திலிருந்து விடுபட்டு பாபாவின் நினைவில் இருந்த, நினைவு சுரூபத்துல இருந்த. அதுதான் அர்ஜுனனுடைய ஞாபகார்த்தம். அது மட்டும் இல்ல, சன்ஷோஸ் ஃபாதர்னுடைய பார்ட்டு ஆரம்பமாக வேண்டி இருந்தது. அதாவது குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான பார்ட்டு நடக்க வேண்டி இருந்தது. அதனால்தான் இப்படி நடந்தது. குழந்தைகளை முன்னுக்கு வைத்து பிரம்மா பாபா பேக் போனாக, முதுகெலும்பாக ஆக வேண்டி இருந்தது. அவ்வியக்த ரூபத்துல இருந்து ஃபாஸ்டாக சேவை செய்ய வேண்டியதாகவும் இருந்தது. ஆகையில இதற்கு தான் ஆஹா டிராமா ஆஹா அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சிவ் பாபா சொல்றார். அடுத்தது டபுள் ஃபாரினர்ஸ் கூட ரொம்ப இனிமையாக புகார் செய்தாங்க. பாபா இன்னொரு 2-3 இயர்ஸ் நீங்க இருந்திருந்தீங்கன்னா நாங்களும் உங்களை பார்த்திருப்போம் இல்லையா? ஏன்னா 71க்கு அப்புறம் ஃபாரின் சேவையெல்லாம் ஆரம்பமானது. ஆகையால ஒரு 2-3 இயர்ஸ் தான் நாங்களும் வந்திருப்போம், பார்த்திருப்போம் அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. அதுக்கு பிரம்மா பாபா சிரிச்சுக்கிட்டே ஒரு சிரிப்புக்காக என்ன சொல்றார் அப்படின்னா, போய் டிராமா கிட்ட கேளுங்களேன், பேசுங்களேன் டிராமா கிட்ட, ஏன் அப்படி செய்த டிராமா அப்படின்னு கேளுங்க போங்க அப்படின்றார். அதுக்கப்புறம் அதுக்கும் காரணம் சொல்றார். கடைசியில வந்தாலும்
ஃபர்ஸ்ட் வருவதற்கான எக்ஸாம்பிள் ஆக வேண்டி இருந்தது இல்லையா? நீங்கெல்லாம் கடைசி வந்தாலும் ஃபாஸ்டா போய் ஃபர்ஸ்ட் வர வேண்டி இருந்தது. அந்த பாட்டு டிராமால இருந்தது. ஆகையால் தான் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு அவங்களுடைய புகார்களுக்கான காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி இன்று சக்திசாலி நாளை கொண்டாடினீர்களோ, அதேபோல் இப்போது ஒவ்வொரு நாளும் சக்திசாலி நாளாக இருக்கட்டும். எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. பிரம்மா பாபா இன்று 3 வார்த்தைகளில் எந்த அறிவுரையை தந்தாரோ, அதாவது நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி, அந்த 3 வார்த்தைகளின் படிப்பினை சொரூபம் ஆகுங்கள். ஒரு வினாடியில் சாகார சொரூபத்தில் வாருங்கள். ஒரு வினாடியில் நிராகார சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். இந்த பயிற்சி முழு நாளும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். யோகா செய்வதற்கு அமரும் போது மட்டும் நிராகார நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதல்ல. இடையிடையே பிரத்யேகமாக நேரம் எடுத்துக்கொண்டு இந்த தேக உணர்வில் இருந்து விலகி நிராகாரி ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் வேலை செய்து கொண்டிருந்தாலும் இந்த பயிற்சியை செய்யுங்கள். அதாவது நான் நிராகார ஆத்மா இந்த சாகார கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்வித்துக் கொண்டிருக்கிறேன். நிராகார நிலை என்பது செய்விக்கும் நிலையாகும். கர்மேந்திரியங்கள் காரியம் செய்யக்கூடியவை, ஆத்மா செய்விக்கக்கூடியது. அதாவது ஆத்மா தானே கர்மேந்திரியங்கள் மூலமா கர்மத்தை செய்ய வைக்கிறது. ஆகையால நிராகார நிலை, ஆத்ம நிலை அப்படின்றது செய்விக்கும் நிலை. கர்மேந்திரியங்களுடைய வேலை என்ன? செய்யக்கூடிய நிலை. ஆகையால் நிராகார ஆத்ம நிலையில் நிராகார தந்தையின் நினைவு தானாகவே வந்துவிடும். அதாவது யோகத்துல அமரும் போதுதான் அசரீரி ஆகணும், நிராகார ஸ்திதியை அனுபவம் செய்யணும் அப்படின்றது இல்லை. நீங்க எந்த வேலை செய்துட்டு இருந்தாலும், சப்போஸ் இந்த பயிற்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாபா நினைவு இருக்கும் அப்படின்றார். நான் நிராகார ஆத்மா, கை மூலமாக இந்த வேலையை செய்ய வைத்து கொண்டு இருக்கிறேன். இந்த நினைவு இருந்தாலே போதும், இந்த பயிற்சி செய்தாலே போதும். நீங்க வேலை செய்துட்டு இருந்தா கூட நீங்களும் ஆத்ம உணர்வுல இருப்பீங்க. நிராகார தந்தையின் நினைவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றார். எப்படி சிவபாபா செய்விப்பவராக இருக்கிறாரோ அதே போல் ஆத்மாவும் செய்விப்பவன். ஆகையால் கர்மத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதில்லை, விடுபட்டு இருப்பீர்கள். ஏனென்றால் கர்மத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதினால்தான் பிரச்சனைகள் வருகிறது. எனவே முழு நாளும் இந்த சோதனை செய்யுங்கள். அதாவது செய்விக்கும் ஆத்மாவாகி கர்மம் செய்வித்துக் கொண்டிருக்கிறேனா என்று. நல்லது. இப்போது முக்தி கொடுப்பதற்கான மெஷினரியை தீவிரப்படுத்துங்கள். நல்லது. இந்த கல்பத்தில் இந்த தடவை முதலாக இங்கு வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். புதிதாக வந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷ அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் காலம் கடக்கும் முன்னதாகவே பாபாவை புரிந்து கொண்டு ஆஸ்திக்கு அதிகாரியாகி விட்டீர்கள். எனவே நாங்கள் தந்தையை கண்டறிந்து கொண்டு விட்டோம் என்று சதா தங்களுடைய இந்த பாக்கியத்தை நினைவில் வைக்க வேண்டும். டபுள் ஃபாரினர்ஸ் கை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. டபுள் ஃபாரினர்ஸுக்கு பாப்தாதா கூறுகிறார், நீங்கள் பிரம்மாவின் சங்கல்பத்தின் மூலம் பிறவி எடுத்தவர்கள். ஒன்று நேரடி வாய் மூலம் பிறந்த வம்சாவளியினர், இரண்டாவது சங்கல்பத்தின் மூலம் பிறந்த வம்சாவளியினர். அன்றைக்கு யார் பிரம்மா வாய் மூலம் ஞானம் கேட்டு பிரம்மா குமார் குமாரி ஆனார்களோ அவங்க வாய்வழி வம்சாவளி, வாய்வழி பிறந்தவர்கள். ஆனா நீங்க
பிரம்மா பாபா அவ்வியக்த ஆன பின்னாடி பிறந்தவங்க. பிரம்மா பாபாவின் சங்கல்பத்தின் மூலம் பிறந்த வம்சாவளி. அப்ப எது பவர்ஃபுல்? சங்கல்ப சக்தி மிகவும் மகானானது. எப்படி சங்கல்ப சக்தி வேகமாக இருக்கிறதோ, அதேபோல் உங்களுடைய படைப்புகள் ஆகிய டபுள் ஃபாரினர்ஸ் வேகமான முயற்சி மற்றும் வேகமாக பாக்கியத்தை அனுபவம் செய்யக்கூடியவர்கள். எனவே முழு பிராமண குடும்பத்திலும் டபுள் ஃபாரினர்ஸ் டபுள் செல்லமானவர்கள். உங்களை பார்த்து பாரதத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் கூட ஆஹா டபுள் ஃபாரினர்ஸ் ஆஹா என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். டபுள் ஃபாரினர்ஸுக்கு குஷியாக இருக்கிறதல்லவா? எவ்வளவு குஷி இருக்கிறது? நிறைய இருக்கிறதா? இவ்வளவு இருக்கிறது என்று அப்படி ஒப்பிடுவதற்கு எந்த பொருளும் இல்லை. அவ்வளோ குஷி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கு அப்படின்னா, ஆகாயத்தை போல, கடல் போல, இல்ல ஆகாயத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களைப் போல அளவற்ற குஷி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த பொருளும் இல்லை. கம்பேரிசன் பண்றதுக்கான விஷயமே இல்லை. அதையும் கடந்து அதை விட அதிகமாகவே இருக்கு அப்படின்றார். எதனோடு ஒப்பிடவே முடியாது, அந்த அளவிற்கு இருக்கின்றார். டபுள் ஃபாரினர்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள். நல்லது. இந்த விஞ்ஞான சாதனம் உங்களுக்கு எல்லையற்ற சேவை செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. மேலும் இதன் மூலம் சுலபமாக சேவை செய்ய முடியும். விஞ்ஞானத்தின் இந்த முன்னேற்றம் கூட உங்களுடைய ஸ்தாபனா காரியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நல்லது. அனைத்து பாண்டவர்களும் சக்திசாலிகள் தானே? பலவீனமானவர்கள் இல்லையல்லவா? அனைவரும் சக்திசாலிகள். மேலும் சக்திகளும் பாபாவிற்கு சமமானவர்கள் தானே? நீங்கள் சக்தி படையினர். சக்திகளினுடைய சக்தி மாயாவை வென்றவர்களாக ஆக்கக்கூடியது. நல்லது. இன்று விசேஷமாக அலங்காரம் செய்யக்கூடியவர்களும் வந்திருக்கிறார்கள். அதாவது இப்போ எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, பாப்தாதா வரும்போது ஸ்டேஜ்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுவும் நினைவு நாள் அப்படின்னா ரொம்பவே கிராண்டா பண்ணுவாங்க. அப்போ 2002ல கொல்கத்தாவில இருந்து வந்திருந்தாங்க. அதாவது பாண்டவ் பவன்ல பாபா ரூம், சாந்தி ஸ்தம்பம், குடில், அப்புறம் கீழே டைமண்ட் ஹால், எல்லா இடத்துலையும் ரொம்ப சூப்பரா ஃப்ளவர்ஸ்னால அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஸ்நேகத்தின் அடையாளம். நல்லது. தங்களுடைய ஸ்நேகத்தை இப்படி காட்டியிருக்கிறார்கள். சரி, டீச்சர்ஸ் கை உயர்த்துங்கள். ஒவ்வொரு குரூப்பிலும் டீச்சர்ஸ் நிறைய பேர் வருகிறார்கள். டீச்சர்ஸுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. சேவை செய்ததற்கான உடனடி பலன் கிடைத்து விடுகிறது. நல்லது. இப்பொழுது தங்களுடைய தோற்றத்தின் மூலம் அனைவருக்கும் எதிர்கால காட்சியை காட்டுங்கள். கேட்டீர்களா என்ன செய்ய வேண்டும் என்று? நல்லது. மதுபன் வாசிகள் கை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. மதுபன் வாசிகளுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கிறது. ஆகையால் நீங்கள் ஆன்மீக சான்சலர்ஸ் என்று பாப்தாதா கூறுகிறார். அப்படிதானே? சான்சலர்ஸ் தானே? சேவை செய்ய வேண்டி இருக்கும். இருந்தாலும் மதுபன் நிவாசிகள் அனைவரையும் திருப்திப்படுத்தி விடுகிறீர்கள் தானே? சில நேரத்துல நிறைய பேர் வந்துடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் எப்படியோ வராண்டால டென்ட் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. கொடுத்த நம்பரை விட அதிகமா வந்துருவாங்க. அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரி, சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரி, சலிக்காம செய்திருவாங்க. அதுக்கு பாபா, நீங்க சான்சலர்ஸ் தான், சேவை செய்யக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுபன் நிவாசிகளுடைய ஸ்பெஷாலிட்டியும் சொல்லிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் வந்தாலும் எப்படியாவது நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்துறீங்க. எனவேதான் பாப்தாதா ஒருபோதும் மதுபன் வாசிகளை மறப்பதில்லை.
மதுபன் வாசிகளை தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக நினைவு செய்கிறார். ஏன் நினைவு செய்கிறார்? ஏனென்றால் மதுபன் வாசிகள் பாபாவின் அன்பில் மெஜாரிட்டி பாஸ். மெஜாரிட்டியானோருக்கு பாபாவிடம் அன்பு துண்டிக்கப்படாததாக இருக்கிறது. மதுபன் நிவாசிகள் குறைந்தவர்கள் அல்ல, மிகவும் நல்லவர்கள். இந்தோர் ஜோனிலிருந்து சேவாதாரிகள் வந்திருக்கிறார்கள். இந்தோர் ஜோனிலிருந்து வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், மிகவும் நல்லது. சேவை செய்வது என்றால் அருகாமையில் வருவதற்கான பழம் சாப்பிடுவது. சேவைக்கான சான்ஸ் எடுப்பது என்பது புண்ணியம் சேமிப்பது, ஆசீர்வாதங்களை சேமிப்பது. எனவே அனைத்து சேவாதாரிகளும் உங்களுடைய புண்ணிய கணக்கை சேமித்தீர்களா? இந்த ஆசீர்வாதங்கள் மற்றும் புண்ணியம் எக்ஸ்ட்ரா லிஃப்டின் வேலை செய்கிறது. நல்லது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் சமீபத்தில் இருக்கிறீர்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா ஸ்நேகத்தின் தினமான இன்று ஸ்நேகத்திற்கு கைமாறாக 100 மடங்கு ஸ்நேகத்தின் அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா பார்க்கிறார், வெளிநாடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு விதமான நேரமாக இருக்கும். இரவு பகல் மாற்றம் இருக்கும். இருந்தாலும் கூட பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கும் ஜோதி போல களைப்பின்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகள்ல ஆஸ்திரேலியால மிட் நைட்ல தான் பாபா மீட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் லண்டன், யூரோப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:30 மணிக்கு தான். ஆனாலும் எல்லாரும் லீவ் போட்டு வந்து ஸ்க்ரீன்ல பாபாவை மீட் பண்ணிட்டு இருப்பாங்க சென்டர்ல. சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பாபா 7 மணி அப்படின்னா அவங்களுக்கு டைம் மாறுது. 9 மணி 9:30 மணிக்கு நைட்டு பாபா வராரு. ஆகையால பாப்தாதா சொல்லிட்டு இருக்காரு, இப்படி டைம் மாறினா கூட எவ்வளோ அன்பாக ஈடுபாடுடன் வந்து கேட்குறாங்களே, அப்ப எப்படி இருக்குன்னா பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றார். டயர்டே தெரியல, களைப்பில்லாம கேட்டுட்டு இருக்காங்க, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாப்தாதா குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள், நீங்களும் குஷியில் நடனமாடிக்கொண்டிருக்கிறீர்கள் தானே? அனைவரும் ஆமாம் பாபா என்று தலையை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜானகி தாதியை பார்த்து ஜனக் குழந்தையும் கூட இனிமையாக புன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் பாபாவுக்கு அனைவருடைய நினைவும் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேரின் பெயர்களை சொல்வது? நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆகையால் பாப்தாதா கூறுகிறார், ஒவ்வொரு குழந்தையும் அவரவர்கள் பெயருக்கு அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்யுங்கள், செய்து கொண்டே இருங்கள். நல்லது. இப்போது ஒரு வினாடியில் நிராகார நிலையில் நிலைத்து விடுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். அடுத்தது லிவிங் வேல்யூஸ்னுடைய ட்ரைனிங் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற செய்தியை பாப்தாதாவுக்கு கொடுக்குறாங்க. அதற்கு பாப்தாதா இது ஒரு சேவைக்கான நல்ல சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். லிவிங் வேல்யூஸ் அப்படின்னா வாழ்க்கைக்கான பண்புகள், வாழ்க்கையின் பண்புகள். ஏன்னா ஃபாரின்ல டைரக்டா ஞானம் கொடுக்க முடியாது. அதனால லிவிங் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸை உருவாக்கி எந்தெந்த பண்புகள் இருந்தால் நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கோர்ஸை தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பாபா இது ஒரு நல்ல சேவைக்கான சாதனம் அப்படின்றார். ஆகையால இந்த லிவிங் வேல்யூஸ்னுடைய கோர்ஸ் வந்து செய்வித்தே நீங்க அன்பாக வாழ்வதற்கான பயிற்சியை அதிகரித்தே இருங்க அப்படின்றார். நல்லது. பாப்தாதா இன்று குல்சார் குழந்தைக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொண்டிருந்தார். விசேஷமான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருந்தார்.
பிரம்மா உடலில் சேவை செய்தது போலவே இந்த ரதமும் 33 ஆண்டுகள் முடித்துவிட்டது. சாக்காரத்துல பிரம்மா பாபா சிவ பாபாவுக்கு அவருடைய ரதத்தை அர்ப்பணம் செய்தார். 36ல அர்ப்பணம் செய்தார். 69ல அவ்வியக்தானார். 33 வருடங்கள் பாபாவுக்காக சரீரத்தை கொடுத்தார், ரதத்தை கொடுத்தார். அதுக்கப்புறமா 33 ஆண்டுகள் குல்சார் தாதி அவங்களுடைய சரீரத்தை பாப் தாதாவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பார்ட் டிராமாவில் இருக்கிறது. தந்தையின் உதவி மற்றும் குழந்தையின் தைரியம் இரண்டும் சேர்ந்து பார்ட்டை நடிக்க வைக்கிறது. நல்லது. சதா ஸ்நேக கடலில் மூழ்கியிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கு, சதா அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா செய்விக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா 3 வார்த்தைகளின் சிவ மந்திரத்தை வெளிப்படையாக வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு, அதாவது நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி, இதுதான் சிவ மந்திரம். இதை பிராக்டிக்கல் வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா தந்தைக்கு சமமாக மாஸ்டர் முக்தி வள்ளலாகி உலகத்தின் ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுக்க வைக்கக்கூடிய அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். திடத்தன்மை என்ற சக்தியின் மூலம் வெற்றியை அடையக்கூடிய திரிகாலதர்ஷி என்ற ஆசனத்தில் வீற்றிருப்பவர் ஆகுங்கள். திடத்தன்மை என்ற சக்தி மிக உயர்ந்த சக்தி. இது கவனக்குறைவு என்ற சக்தியை எளிதாக மாற்றிவிடக்கூடியது. எங்கு திடத்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கவே இருக்கிறது என்பது பாப் தாதாவின் வரதானம் ஆகும். நேரம் எப்படியோ அதற்கேற்ப விதியின் மூலம் சித்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக அதனுடைய முதல் இடைக்கடையை நன்றாக யோசித்து புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள், மேலும் செய்ய வையுங்கள். அதாவது திரிகாலதர்ஷி ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்கள். அப்போது கவனக்குறைவு முடிந்து போய்விடும். சங்கல்பம் என்ற விதை சக்திசாலியாக திடத்தன்மை நிறைந்ததாக இருந்தது என்றால் வார்த்தை மற்றும் கர்மத்தில் எளிதாக வெற்றி கிடைக்கும். ஸ்லோகன். சதா திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடியவர்கள்தான் திருப்தி மணி ஆவார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. எதுவரை எந்த விஷயத்திலாவது அம்ச அளவில் கூட ஏதாவது சுவை தென்படுகிறது என்றால் இது சாரமற்ற உலகம் என்ற அனுபவம் ஏற்படாது. எதுவரை புத்தியில் இவர்கள் அனைவரும் இறந்து கிடக்கிறார்கள் என்பது வருவதில்லையோ அதுவரை அவர்களிடம் ஏதாவது பிராப்தியின் ஆசை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் யார் சதா ஒருவரின் ரசனையில் இருக்கிறார்களோ, ஒரே சீரான மனநிலையில் இருக்கிறார்களோ, அவர்கள் இறந்து போனவரிடம் எந்தவிதமான பலனின் ஆசையும் வைக்க மாட்டார்கள். எந்த ஒரு அழியக்கூடிய ரசனையும் தன் பக்கம் கவர்ந்திழுக்க முடியாது. அதாவது இந்த உலகத்துல எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க அப்படின்றது புத்தியில நல்லா பதிஞ்சிடுச்சு அப்படின்னா யாரிடமும் எந்த பிராப்தியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இறந்தவங்க கிட்ட போயிட்டு என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆனால் யார் ஒருவருடைய ரசனையில இருப்பாங்களோ, ஒரே சீரான நிலையில இருப்பாங்களோ, அவங்களால தான் இது போல இருக்க முடியும் அப்படின்றார். இல்லைன்னா ஆசை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்றார். ஓம் சாந்தி.
के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया बच्चिया नूर समंदर दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समय वो प्रेम डोर से खींचे वहाँ। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान सुन प्यार से पुकारे वो शिव क्षमा। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया।